ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட ஃபேவரட் ஸ்பாஞ்ச் கேக்கு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் அவன்லலாம் எதுவுமே செய்யலைங்க, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஐட்டமும் யூஸ் பண்ணலை. 3 முட்டை போட்டுட்டு அதில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதே எக்ஸ்ட்ராக்டாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்க்கலாங்க. மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வெந்து நமக்கு அரைஞ்சி வந்துருச்சு. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக சளிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப ஒரே டைமில் சளிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சளிச்சிட்டு இது மாதிரி பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சியாக கேக் வரும். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக் டின்னில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மைதா மாவை இது மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நீங்கள் இது மாதிரி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு 2 வாட்டி நல்லா கீழே டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டின்னில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவு கேப் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் கடாயில் தாங்க பண்ணுறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் 35லேருந்து 40 நிமிஷம் வச்சோம்னா சூப்பராக கேக் வந்துருங்க. இப்படி ஸ்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறவுமே ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே எந்த ஒரு எலக்ட்ரிக் ஐட்டமும் இல்லாமல் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் வச்சு ஒரு கடாய் வச்சு செஞ்சுட்டோம். கேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.